அம்பட்டிய சுமணரத்ன தேரரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இன்றைய தினம் அம்பட்டிய சுமணரத்ன தேரர் ஒரு மிக பெரும் படையோடு சென்று சரணடைந்திருக்கின்றாராம் நீதிமன்றத்திலே. இருந்தாலும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு பல நாட்களாகவே தலைமறைவாக இருந்த விமல் வீரவம்சவும் இப்போது திடீரென வெளியே எட்டி பார்த்திருக்கின்றார். பார்த்தது மாத்திரமல்லாமல் இந்த அனுரவை கடுமையாக விமர்சித்திருக்கின்றாராம். ஒரு இடத்திற்கு சென்று தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த நிவாரணங்களை வழங்குகின்ற போது அனுரவை கடுமையாக நத்தார் பாப்பா, அதாவது நத்தார் தாத்தா என்றெல்லாம் அனுரவை கடுமையாக கிண்டல் கேலி செய்திருக்கின்றாராம் விமல் வீரவம்ச. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த இனவாதத்தின் உறைவிடம் என்று சொல்லலாம், அல்லது இனவாதம் ஊற்றெடுக்கிற இடம் என்று சொன்னால் ரெண்டு இடத்தை சொல்லலாம். ஒன்று ஞானசார தேரர், இன்னொன்று இந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரர். அதில் இந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அம்பட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துங்கள், காரணம் அவர் நீதிமன்றத்துக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாகவில்லை, தவிர்த்து வருகின்றார் என்ற அடிப்படையிலே அம்பட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அம்பட்டிய சுமணரத்ன தேரர் எங்கே இருக்கின்றார், என்ன நடந்தது, அவர் வெள்ளத்தோடு வெள்ளமாக போய்விட்டாரா என்றெல்லாம் தெரியாத ஒரு நிலை இருந்தது. அவர் தலைமறைவாகிவிட்டார் என்றுதான் பல நாட்களாக சொல்லப்பட்ட வேளையிலே இன்றைய தினம் அம்பட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே தன்னுடைய சட்டத்தரணிகளோடு சென்று சரணடைந்திருக்கின்றாராம். சரணடைகின்றார் என்பதை விட முன்னிலையாகி இருக்கின்றாராம். அப்படி முன்னிலையான அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றதாம். எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம். அவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவராகவே சென்று பிணையம் வாங்கி வந்து விட்டார். அதிலும் அவர் சாதாரணமாக செல்லவில்லையாம், ஒரு மிக பெரும் படையோடு சென்றிருக்கின்றார். பௌத்த தேரர்கள் கொண்ட படை, மக்கள் படை. எங்கிருந்தோ வேறு, அவர் தெரிந்தானே மட்டக்களப்பிலிருந்து அவருக்கு ஆதரவாக யாரும் வரமாட்டார்கள், வேறு இடத்திலிருந்து ஆட்களை கொண்டு வருவார். அவர் அப்படித்தான் கொண்டு வந்து மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளும் ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றவர். அப்படியாக பேருந்திலே வேறு இடத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்து தனக்கு பாதுகாப்பாக நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றாராம். எனவே இன்று அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு. ஏன், எதற்காக அம்பட்டிய சுமணரத்ன தேரர் கைது செய்ய உத்தரவிடப்பட்டது, அல்லது உடனடியாக அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் நீதிமன்றத்திலே கைது செய்து என்று சொல்லப்பட்டது பார்க்கின்ற போது 2023 ஆண்டு கால பகுதியிலே தமிழர்களை வெட்டுவேன், வடக்கில் உள்ள தமிழர்களையும் தெற்கில் உள்ள தமிழர்களையும் வெட்டி படுகொலை செய்வேன் என்ற அடிப்படையிலே இனவாத கருத்துக்களை பேசியிருந்தார் இந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரர். இந்த விடயத்தை கருத்திலே கொண்டிருந்த தனுக ரணஞ்ச ஹகந்த ஹமகே என்று சொல்லப்படுகின்ற சிங்கள சட்டத்தரணி ஒருவர் உடனடியாக இதனை கோட்டை போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருக்கின்றார். அவர் அங்கே முறைப்பாடு செய்த பின்னர் இந்த மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் சார்ந்து விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தின் கீழ் தான் வழக்கு தொடரப்பட்டதாம். அந்த வழக்கு கிணங்கத்தான் இந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று சொல்லப்பட்டு இன்றைய தினம் இந்த நீதிமன்றத்திலே முன்னிலையாகி பிணை வழங்கப்பட்டு, அதுவும் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணை வழங்கப்பட்டிருக்கின்றதாம். 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையோடு அம்பட்டிய சுமணரத்ன தேரர் இப்போது வீடு சென்றிருக்கின்றார், அல்லது அவருடைய ஆச்சிரமத்திற்கு, அல்லது அவருடைய தன்னுடைய அந்த மடாலயத்திற்கு சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சென்றவர் ஒன்றும் சும்மா செல்லவில்லை, படையோடு சென்று குழப்பம் விளைவிக்கிற நோக்கோடும் அவர் சென்றிருக்கலாம். காரணம், ஒருவேளை இன்று அவரை கைது செய்யுங்கள் என்று ஒருவேளை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தால், அல்லது போலீசார் ஒருவேளை விலங்கிட்டிருந்தால் நீதிமன்றத்தையும் பத்த வைத்திருப்பார் இந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரர். அந்த அளவுக்கு வேலைகளை செய்கின்றவர்கள். ஆனால் இவர்களை எல்லாம் கேட்க யாரும் இல்லாத நிலை காணப்படுகிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே அம்பட்டிய சுமணரத்ன தேரர் வந்துவிட்டார். ஆனால் விமல் வீரவம்சவைக்கும் ஒரு பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. விமல் வீரவம்சவையும் கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் விமல் வீரவம்சமும் பல நாட்களாகவே இல்லை. திடீரென இன்றைய தினம் மீண்டும் வெளியே வந்திருக்கின்றார் இந்த விமல் வீரவம்ச. அதுவும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சென்றிருக்கின்றாராம். அங்கு அனுரகுமார் திசாநாயக்கவை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். ஜனாதிபதியை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். எப்படி என்று பார்க்கின்ற போது ஏதோ இவர் பெரிய நத்தார் பாப்பா போன்று, நத்தார் தாத்தா போன்று பரிசில்களை எல்லாம், பணத்தை எல்லாம் மக்களுக்கு அள்ளி வழங்குகின்றார். எங்கிருந்து எடுத்துக் கொடுக்கின்றார்? இந்த நாடு இப்படியே போனால் வரும் 6ஆம் மாதம் அளவிலே இந்த நாடு நெருக்கடிக்குள்ளாகிவிடும், மீண்டும் ஆட்சி கவிழ்கின்ற நிலைக்கு வந்துவிடும், மீண்டும் எல்லோரும் தெருவுக்கு வந்து விடுவார்கள். அப்படி இருக்கின்ற போது இருக்கின்ற பணத்தை எல்லாம் நத்தார் தாத்தா போன்று அள்ளி வீசுகின்றார் இந்த அனுரகுமார் திசாநாயக்க என்ற அடிப்படையிலே இந்த விமல் வீரவம்ச இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே விமல் வீரவம்ச பல நாட்களாக தலைமறைவாகின்றவர் மீண்டும் வெளியே வந்து அதே கருத்தை தெரிவிக்கின்றார் இந்த அரசின் மீது. இந்த அரசின் மீது விமல் வீரவம்சவுக்கு மாத்திரம் இல்லை கோபம்,
அத்தனை எதிரணியினரும் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் எதிரணியினர் அரசின் மீது, அதாவது அரசை கவிழ்ப்பதற்கு அல்லது அரசுக்கு எதிராக என்றுதான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களை காப்பாற்றுவதற்கு என்று யாருமே பேசவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதுவும் சஜித் பிரேமதாஸ் சொல்கின்றார், இன்னும் ஒரு புதியதொரு அமைச்சொன்றை உருவாக்குங்கள். காரணம், இந்த வெள்ள நிவாரணங்களை கொடுப்பதற்கும் இந்த அமைச்சு போதாது, இன்னும் ஒரு அமைச்சை உருவாக்குங்கள் என்ற அடிப்படையிலே இந்த சஜித் பிரேமதாஸ் ஒரு பக்கமும் நாமல் ராஜபக்சம் இந்த அரசை பார்த்து உங்களால் ஏலாட்டி நீங்கள் விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், எங்களுக்கு முடியும், நாங்கள் இதை கொண்டு நடத்துகின்றோம், அல்லது எங்களிடம் இந்த ஆலோசனை கேளுங்கள் என்ற அடிப்படையில் இன்னொரு புறம் நாமல் ராஜபக்சவும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். உதயகம் என்பதை இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது இந்த அதாவது 2029 ஆண்டு ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியே வந்தவுடன் உடனடியாக அவரை கைது செய்வோம், கைது செய்து அவரை 2035 ஆண்டு வரையில் நாங்கள் சிறை வைப்போம், அங்கிருந்து கொண்டு அவர் சொன்ன பொய் வாக்குறுதிகளை எல்லாம் நினைத்து பார்க்கட்டும். காரணம், இந்த வெள்ளம் ஏற்பட்டதற்கு மண் சரிப்புக்கும் இவர்தான் காரணம். இவர்களுடைய நிர்வாகம் தான், அதாவது இவர்கள் முறையான நிர்வாகம் செய்யவில்லை, மக்களை காப்பாற்ற முயற்சிக்கவில்லை, இதனால் தான் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது, சொத்துழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே மக்களை பாதுகாக்க தவறி இருக்கின்றார்கள், இதனால் இவர்கள் மீது வழக்கு தொடரப் போகின்றேன் என்ற அடிப்படையில் உதயகம் என்பது ஒரு புறம். இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவும் இறங்கி இருக்கின்றார். அதாவது இவர் பெரிய பெரிய திட்டத்தோடு இறங்கி இருக்கிறார். பல சட்டத்தரணிகளை எல்லோரையுமே கூட்டி மக்களை அதாவது பாதுகாக்க தவறினார்கள் என்ற அடிப்படையில் அரசின் மீது வழக்கு தொடர்வதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றதாம். அந்த பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை வெற்றி பெற்றால் வழக்கு தொடர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடர்நிலையிலிருந்து கொஞ்சம் நாடு மீண்டெழுந்து வந்தால் நிச்சயமாக எதிரணியைச் சேர்ந்த பலர் இந்த அரசின் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கின்றது. அதற்கான வேலைகளை தான் இப்போது ஒவ்வொருவராக இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.